அண்ணே வாங்க. இந்தாங்கண்ணே. நான் எப்பங்க உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தேன்? நீங்க குடுக்கலண்ணே. நான் நேத்து சாயங்காலம் காய்கறி வாங்கினேண்ணே. 500 ரூபா உங்ககிட்ட கொடுத்தேன். 100 ரூபா தர வேண்டிய இடத்துல நீங்க 200 ரூபா கொடுத்துட்டீங்க. என்னங்க நீங்க நேத்து ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும் விலை அதிகம்னு பேரம் பேசுனீங்க. இப்போ 100 ரூபாயை திருப்பி தர்றீங்க. பேரம் பேசுறதெல்லாம் என்னோட உரிமை. பேரம் பேசுனேன். நீங்க விலையும் குறைச்சிங்க. ஆனா அதுக்கப்புறம் பணம் குறைவா கொடுக்கறது பாவம் இல்லையா? நீங்க குறைவா கொடுக்கலையே. நீங்க முழு பணத்தையும் தானே கொடுத்தீங்க. இந்த 100 ரூபாய் என்னோட கவன குறைவால தான் உங்ககிட்ட வந்துச்சு. அதை நீங்க என்கிட்ட கொடுக்காம வச்சிருந்தாலும் எனக்கு தெரியவா போகுது? பிரச்சனை இல்லல்ல. உங்களுக்கு வேணும்னா பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா ஏன் மனசாட்சிக்கு அது பாரமா இருக்கும். வேதத்தின்படி இது தப்பு. பிறனுடைய பொருளை இச்சியாதேன்னு வேதம் சொல்லுது. உங்ககிட்ட இருக்க வேண்டிய உங்க பணம் என்கிட்ட இருக்க கூடாது. நேத்தே வந்தேன். நீங்க அதுக்குள்ள கடைய மூடிட்டு போயிட்டீங்க. நேத்தே வந்தீங்களா? ஆமாண்ணே, ஒரு 9 மணி இருக்கும். ஆமா, நேத்து ஒரு ஃபங்க்ஷன் வீடுன்னு சீக்கிரமா கடை அடைச்சிட்டு போயிட்டேன். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் டவுன் தாண்டி இருக்கேன். டவுனை தாண்டியா? என்னங்க நீங்க கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்குமே. 100 ரூபாய்க்காக அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி, அதுவும் 2 தடவை வந்திருக்கீங்க. 2 தடவை தான். என் மனசுக்கு அமைதி வேணும்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும். நல்ல குணங்க. இது என் கணவர் எனக்கு கத்து கொடுத்தது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, வேதப்படி வாழணும். யாருடைய காசையும் நமக்கு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. நீங்க இதை கண்டுக்காம விடலாம். ஆனா மேல இருக்கிற ஆண்டவர் பாத்துக்கிட்டே இருப்பாரு. எப்ப வேணாலும் என்கிட்ட கணக்கு கேட்பாரு. நான் என் குடும்பத்துக்கு சாபத்தை சேர்த்து வைக்க கூடாதுல்ல. நான் வரேனே. ஒருவேளை நானும் என் குடும்பத்துக்கு ஏதோ சாபத்தை தான் சேர்த்து வைக்கிறனோ? ஐயோ, தப்பு பண்ணக்கூடாத. முதல்ல இந்த காசை கொண்டு போய் அங்க கொடுக்கணும். டேய், எப்படி இருக்காங்கன்னு பாத்தியா? சரியான வாழ்க்கை வாழறாங்கடா. உண்மைதான்டா. மேல இருந்து ஒருத்தர் பாக்குறாரு, கணக்கு கேட்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தை என்னை என்னமோ பண்ணுது. இப்ப அந்த கடைக்காரர் எங்க போறாருன்னு தெரியுமா? தெரியலையே. அவர் யார்கிட்டயாவது அதிகமா வாங்கியிருப்பாரு. கண்டிப்பா அதை திருப்பி கொடுக்க தான் போறாரு. என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. சரி, வா போய் பாப்போம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேங்க. இப்ப மறுபடியும் ஏதாவது? ஐயோ, இப்ப அந்த பக்கமே போறதில்ல. சீட்டு விளையாடணும் அப்படிங்கிற எண்ணமே இல்ல. ரொம்ப நல்லதுப்பா. கடையெல்லாம் எப்படி போகுது? உங்க புண்ணியத்தால தான் கடை வைக்க முடிஞ்சது. நல்லா போகுதுக்கா. ஏன் புண்ணியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. அவர் உங்க மேல வச்ச இரக்கம். என்ன விஷயம்ப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அக்கா, இதுல ஒரு 10,000 இருக்கு, வாங்கிக்கங்க. 10,000-மா? அதுவும் எனக்கா? எதுக்குப்பா? திடீர்னு கொடுத்து வாங்கிக்கங்கன்னா? சொல்றேன்க்கா, இது அண்ணனுக்கு சேர வேண்டியது.
அண்ணனுக்கா? ஆமாக்கா, நான் கடை வச்ச ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப அண்ணன் தான் 10,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ணனா? ஆமாக்கா. நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? திடீர்னு காசு இல்லைன்னு சொல்றீங்க. நேத்து இருந்த 10,000 எங்க? என்ன பண்ணீங்க? ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல. அக்கா, இது கொஞ்ச மாசமா என் கடையிலே இருந்துச்சு. அண்ணன் கேட்கல, அதனால நானும் கொடுக்க வேண்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் கடைக்கு ஒருத்தங்க வந்தாங்க. இது என் கணவர் எனக்கு கத்து கொடுத்தது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, வேதப்படி வாழணும், யாருடைய காசையும் நமக்கு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. நீங்க இதை கண்டுக்காம விடலாம், ஆனா மேல இருக்கிற ஆண்டவர் பாத்துக்கிட்டே இருப்பாரு. எப்ப வேணாலும் என்கிட்ட கணக்கு கேட்பாரு. நான் என் குடும்பத்துக்கு சாபத்தை சேர்த்து வைக்க கூடாதுல்ல. அக்கா, இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம். இது என்கிட்ட இருக்க கூடாது. நான் என்னோட பிள்ளைங்களுக்கு சாபத்தை சேர்த்து வைக்க விரும்பல. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு இத வாங்கிக்கங்க. அண்ணன் சென்னைக்கு போனதுனால தான் உங்ககிட்ட கொடுக்கறேன். இந்தாங்கக்கா. அப்ப நான் வரேன்க்கா. வரேன். சரிங்க. கீழே இறங்குடா. அக்கா, நடந்ததை கவனிச்சுட்டு தான் இருந்தோக்கா. கடையில நடந்த சம்பவமும் எங்களுக்கு தெரியும். நாங்க அங்கதான் இருந்தோம். அவர் சொன்ன லேடி வேற யாரும் இல்ல, சுபி அக்கா தான். சுபியா? ஆமாக்கா. அடுத்தவங்களுக்கு சேர வேண்டிய பொருள் நம்ம கிட்ட இருக்க கூடாதாக்கா? கண்டிப்பா இருக்க கூடாது தம்பி. பிறருடைய பொருளை இச்சிக்க கூடாதுன்னு தான் ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்காரு. அடுத்தவங்களுக்கு சேர வேண்டிய பொருளை நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருந்தா அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது, சாபத்தை தான் கொண்டு வரும். இத அந்த தம்பி நல்லா புரிஞ்சுகிட்டாரு. இப்ப பாருங்க, இந்த மாசம் வீட்டுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படி கொடுக்க போறேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எப்படி கிரியை செய்யறாருன்னு பாருங்க தம்பி. அப்போ அடுத்தவங்களுடைய அவசரத்துக்கு உதவக்கூடிய பணத்தை நான் வச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய தப்பு இல்ல? கண்டிப்பாப்பா. அந்த பணம் நம்ம கிட்ட இருக்கிறத விட உரியவங்க கிட்ட போனா தான் பிரயோஜனமா இருக்கும், நமக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்தாங்க, இது வாங்கிக்கங்க. என்னப்பா திடீர்னு பணம்லாம் கொடுக்கற? இது உங்க பணம் தான் ஐயா. ஏன் பணமா? ஆமா ஐயா, உங்க பணம் தான். புரியலையே. போன வாரம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் உங்ககிட்ட காசு கேட்டேன்ல. ஆமா, நான் உங்ககிட்ட 5,000 கேட்டேன். அதான் நான் தந்துட்டேன்லப்பா. தந்தீங்க, ஆனா 6,000 இருந்துச்சு. 6,000மா? ஆமா ஐயா, நான் அன்னைக்கே பாத்துட்டேன், ஆனா கொடுக்க மனம் வரல. சாரி ஐயா, அன்னைக்கு என் சூழ்நிலைமை அப்படி. இப்ப எப்படிப்பா மனசு வந்துச்சு? இல்லையா, மேல இருந்து ஒருத்தர் பாக்குறாரு, கணக்கு கேட்பாருங்கிறத புரிச்சுக்கிட்டேன். ஏயா சிரிக்கிறீங்க? சரிப்பா, அதுக்கே இவ்வளவு அவசரமா கொண்டு வந்த? நான் இந்த விஷயத்துல தாமதப்பட்டேன்னா ஒருவேளை அதுக்குள்ள எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தா, இத நீயே வச்சுக்க. ஆ, இல்லையா, இது உங்க பணம். இங்க பாரு, நீ திருப்பி தரும்போது 5,000 மட்டும் தந்தா போதும். இந்த 1,000 வேண்டாயா? எதுக்குயா? நீ சில காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 1,000 உதவியா இருந்துச்சுல்ல, அதுக்கு தான். என்னப்பா நீ என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்ன? ஆமாண்ணே. நான் தான் இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணலையே, அப்புறம் எதுக்குப்பா என்ன தேடுற? அண்ணா,
போன வாரம் எனக்கு பெண் பார்க்க நீங்க நிறைய இடம் போனீங்கன்னு அம்மா சொன்னாங்க. ஆமாப்பா, போட்டோ கூட காமிச்சனே, அம்மா சொல்லலையா? சொன்னாங்கண்ணே. கூடவே உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அம்மா கிட்ட நானே கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அப்ப காசு வந்த மாதிரி தான். அது என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குண்ணே. இந்தாங்கண்ணே. இப்ப இதுக்கு என்னப்பா அவசரம்? அததான் அப்புறமா கொடுக்கலாமே. இல்லண்ணே, இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம். இது என்கிட்ட இருந்தா நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல, அது என் மனசை குத்திக்கிட்டே இருக்கு. ம், பிறருடைய பொருள் மேல ஆசைப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான். சரிண்ணே, நான் கிளம்புறேன். ம். இப்பதான்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மனசுல இருந்த பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏண்டா என்ன மாதிரி நீயும் யாருக்கோ கொடுக்க வேண்டிய பணத்தை கொண்டு போய் கொடுத்தியா? நீ ஏன் கொடுத்தியா? நானும் கொடுத்தேன்டா. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மனசே நல்லா இருக்கு. எனக்கும் அப்படித்தான்டா.